எங்களுடைய கல்வி தந்தை PMR ஜோதி மாணிக்கம் அண்ணாச்சி அவர்கள் இரு வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறோம். இது நாடார் சமுதாயம் நடத்தும் ஒரு பெரும் திருவிழாவாக இருந்தாலும் அனைத்து சமுதாய மக்களும் வந்து கலந்துக்கிறதான ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே சமயத்தில் கல்வி பரிசளிப்பு விழாவும் நடத்துகிறோம். வருங்காலத்தில் வந்துட்டு இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இப்போ எடுக்க போகிற பாடத்திட்டங்களை மனதில் வைத்து இந்த 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் மாணவிகள் 12ஆம் வகுப்பு படித்த மாணவிகள் எல்லாருமே வந்து புதுசாக வர ட்ரெண்டை பார்த்து நல்ல சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து படிங்க. அதுதான் உங்களை வாழ்க்கையிலேருந்து வெற்றி செய்வீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். பல வருடங்களாக கல்வி பரிசு வழங்கி வரும் கல்வி தந்தை ஜோதி மாணிக்கம் அண்ணாச்சி அவர்களுக்கு தலைமை நாடாளுமன்ற சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய உள்ளூர் நாயகன் அண்ணன் ராமசாமி நாடார்களை இரு வார்த்தைகள் பேசும்படி அழைத்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வரையும் பார்க்க வர்றதுக்காக தான் நானே வர்றது. ஸோ இவ்வளோ சொந்தங்களை வந்து ஒரே நாளில் எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வந்ததில். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களோட பழக்கம் மேலே இருக்கவங்களோட பழக்கம் என்ன அப்படின்னா, யார் கோவப்பட்டாலும் சரி திரும்ப அவங்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருங்க. அவனே நம்மளை பார்த்து பயந்து போடுவான். ஏன் அப்படின்னா, இவன் முகத்தில் எப்படி முடிக்கிறது இதுக்கு மேலே அப்படிங்கிறத நாங்கள். ஸோ அதனால் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள். இருக்கிறவங்க ஒரு கையில் கொடுங்க, பார்க்குறவங்க 2 கை வணங்குவான். ஸோ அந்த விஷயத்தை நிறைய படிச்சுக்கோங்க. நான் அதை நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறேன். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கவங்கள மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் அதை நம்ம ஆளுங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை நிறையா கன்டினியூ பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கிற அவ்வளோ பேருக்கும் என்னோட நன்றி. அவர் சோனி ஃபயரோஸ் அவரும் நல்ல ஒரு பிஸியான ஆள். சின்ன வயசுலேயே நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அவருக்கு, சோனி ஃபயர் ஹவுஸ் இருக்குது, பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் நிறைய வச்சுருக்காரு. நான் அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனோன்னா கேட்டேன். நான் அவர் எதுவுமே சொல்லலை. நம்ம குரூப்பில் நான் கண்டிப்பாக வந்துடுவேங்க, அந்த கூட்டத்தை நான் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம அதெல்லாம் போனதே இல்லைன்னார். அவர் ஃபாரினில் படித்தார் அவர். ஸோ அவர் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹரியண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரே வாரத்தை சொன்னால் அப்படியே, ஆனால் நம்ம ஊருக்கு தர நான் வந்துக்கிட்டே இருக்கிறார். அவங்க எஜுகேஷனில் வந்து இவ்வளோ எல்லாம் வருஷம் பண்ணுங்கிறது பெரிய விஷயம். போன வருஷம் வரவங்க இந்த வருஷம் வர மாட்டாங்க. கண்டினியூவாக வந்து எஜுகேஷனில் பண்ணணுங்கிறது பெரிய விஷயம். டாப் டிவி சேனல்லையும் நம்ம ஆளுங்க இருக்காங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ரொம்ப ஒரு சந்தோஷமான எனர்ஜியாக இருப்பார் எப்போவுமே. அண்ணன் சொல்லவே வேணாம். ஒவ்வொரு பேச்சிலையுமே அவருக்கு போட்டு யாரும் பேச முடியாது, அதுக்கு எனக்கு தெரியாது. ஸோ விஎஸ்பி அண்ணன் நான் வந்து அச்சுனா பேர் சொல்ல நான் விரும்பலை. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். மார்ட்டின் அண்ணன் சொல்லவே வேண்டாம். பிஸ்னஸில் ஜாம்பவான்னு சொல்லலாம். அம்பாசமுத்திரத்தில் அப்போவே என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவர். ஸோ எனக்கு அவங்கள பழக்கம் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ணன் வந்ததில்லை. இங்கே வந்திருக்க அவ்வளோ பேருமே எனக்கு அவ்வளோ ஒரு பொறுமையாக இங்கே வரையும் கூப்பிட்டு வந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. அடுத்ததாக எங்களுடைய அண்ணன் நாடார்களின் சிங்கம், நாடார் இளைஞர்களின் எழுச்சி நாயகன், விசில் பறக்குது, ஹரிநாடார் அவர்களை 2 வார்த்தைகள் பேச முடிய அழைத்துக் கொள்கிறேன். அருள்மிகு பாபநாச திருக்கோவிலின் நாடார் சமுதாய 9ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் சீரும் சிறப்புமான இவ்விழாவை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினரே, விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டிற்கும் நமது சமுதாயத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மறைந்த மாவீரன் செல்வின் அவர்களை நெஞ்சில் சுமைக்கிற நாடார்குல சிங்கங்களே, வீரக்கடவுள் வெங்கடேச பண்ணையார் அவர்களை நெஞ்சில் பூஜிக்கிற நாடார்குல இளஞ்சிங்கங்களே, இளஞ்சூரியன் SA சுபாஷ் பண்ணையார் அவர்கள் வழி நடக்கும் நாடார்குல இளஞ்சிங்கங்களே, இவர்களின் தளபதி, லட்சிய தளபதி, நமது நாடார்குல இராணுவ தளபதி அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களின் வழி நடக்கும் நாடார்குல இளஞ்சிங்கங்களே, நமது நாடார்குலம் மேன்மையான குலம், நமது நாடார் இனம் நாடு போற்ற வாழ்ந்த இனம், ஒற்றுமையே நமது பலம் என்பதை மனதிற்கொண்டு நமது நாடார் இனம் என்றும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
அன்பு அண்ணன் டாப் டிவி ராஜா அவர்களை, நம்ம ஊர்ல எல்லா நிகழ்ச்சி எல்லாத்தையுமே பிரபலப்படுத்தி விட்ட அண்ணன் டாப் டிவி ராஜா அவர்களை 2 வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். 2 வார்த்தை. நன்றி, வணக்கம். வேற எதுவுமே சொல்ல முடியல. சித்திரை திருவிழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பனைமரம் என்பது தானாக விழுந்து தண்ணி ஊத்தாமல் பராமரிக்கப்படாமல் வளரக்கூடிய ஒரே மரம் பனைமரம். அந்த பனைமரத்திற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது நாடார் சமுதாயம். அதனால்தான் நாடாருக்கும் பனைமரத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நாடாரை யாரும் வளர்த்து விட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டாம். பனைமரம் போல் அவனே வளர்ந்து, பனைமரம் எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்கிறதோ அதே போல் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களும் உதவி செய்வார்கள் என்பதற்கு பனைமரம் ஒன்றே சாட்சி என்பதை உங்கள் முன்னால் சொல்லிக் கொள்கிறேன். இன்று தாமிரபரணி ஆற்று கரையோரம் உங்களால் முடிந்த அளவிற்கு பனைமரம் நடுங்கள். இதுதான் நம் சமுதாயத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. ஒவ்வொரு இளைஞர்களும் சமூக சேவையில் ஈடுபடுங்கள். நாம் சமுதாயம் மிக பெரிய அளவில் மாற்றம் வரும் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அன்பு அண்ணாச்சி சிங்க குரல் நாயகன் அச்சுதன் நாடார் அவர்களை 1 வார்த்தைகள் பேச அழைக்க முடியும். மகிழ்ச்சி மிக்க இந்த இனிய நிகழ்ச்சியினுடைய தலைவர்களே, நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை நாடார் இளைஞரினுடைய நிர்வாகிகளே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடார் சமுதாயத்தினுடைய தலைவர்களே, சொந்தங்களே, வீரவேங்கை வெங்கடேச பண்ணையாருடைய இளம் வீர நெஞ்சங்களே, கராத்தே செல்வின் நாடாருடைய போர்படை தளபதிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாடார் சமுதாயத்தினுடைய வரலாறு என்பதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி விடைபெறுகிறேன். இன்றைக்கு பாளையங்கோட்டையுடைய சிறைச்சாலை இருக்கிறது. அந்த சிறைச்சாலையிலே 1975 ஆயுள் தண்டனை கைதிகள் இருக்கிறார்கள். அந்த 1975 ஆயுள் தண்டனை கைதிகளிலே 1500 பேர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அனைவருமே திருநாட்டு சம்பந்தப்பட்டவர்கள். யாராவது 323 அல்லது 420 உள்ள சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நாடார் சமுதாயம் எப்படிப்பட்டது என்பது இதை பற்றி உங்களுக்கு விளங்கும். ஆகவே காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகாசியின் தொழிலதிபர் சோனி ஃபயர் ஒர்க்ஸ் ஹரிராம் நாடா அவர்களை 1 வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் யூனிட்டி நல்லா இருக்குன்றது கற்று நம்ம தொழிலதிபர் மார்ட்டின் அண்ணாச்சி அவர்களை 1 வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அருமையான இந்த விழாவின் இந்த நிகழ்வில் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, அன்பு தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மண்ணிற்குள் இருக்கின்ற போது தங்கத்தின் தரம் தெரிவதில்லை. கல்லுக்குள் இருக்கின்ற போது வைரத்தின் மதிப்பும் தெரிவதில்லை. கடலுக்குள் இருக்கின்ற போது முத்துக்களின் விலை உயர்வும் தெரிவதில்லை. அதுபோன்று இந்த திருவிழா நாளில் இந்த அருமையான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள், அவர்களிடத்தில் மிகுந்த ஆற்றல் இருக்கின்றது, அதிகமான சக்தி இருக்கின்றது, அதிகமான அறிவு இருக்கின்றது. அவர்களது அறிவையும் ஆற்றலையும் சக்தியையும் அவர்கள் நல்ல வழிகளில் பயன்படுத்தி இங்கே பல சமுதாய தொண்டுகளை, மாணவர்களுக்கு பரிசுகளை, இந்த சமுதாயத்திற்கு தேவையான பல பணிகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே இந்த நாடார் இளைஞர் அணியை சார்ந்த அன்பு தம்பிகளை
இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். காவிரி மேலாண்மை வாரியம் வருமா வராதா? ஸ்டெர்லைட் மூடப்படுமா படாதா? நியூட்ரினோ என்ன ஆகும்? இது போன்ற ஒரு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம். ஆனால் நமது இளைஞர்கள் சாதித்து காட்டினார்கள். சமீப காலத்திற்கு முன்னால் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்று இளைஞர்கள் சாதித்து காட்டினார்கள். அதுபோன்று இங்கே கூடியிருக்கின்ற இளைஞர்கள், நீங்கள் மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல், உங்களிடம் இருக்கின்ற அறிவு, உங்களிடம் இருக்கின்ற திறமை, உங்களிடம் இருக்கின்ற சக்தி, இவை அனைத்தையும் நல்ல வழிகளில் பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக இந்த நாடார் சமுதாயம் மட்டுமல்ல, இந்த அனைத்து இந்த சமூகமே, இந்த பகுதியே சிறந்து விளங்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. நான் நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லி உங்களிடம் விடைபெற விரும்புகின்றேன். நான் சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு நான் அந்த துன்புற்ற அந்த நேரத்தில் அவரை பற்றி எழுதிய ஒரு சில வரிகளில் உள்ள கவிதையை மட்டும் சொல்லி, இந்த நாடார் சமுதாயத்திற்கு பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கையும் அவரது ஆட்சியும் எந்த அளவிற்கு ஒரு பொற்காலமாக இருந்ததோ அதுபோன்று இன்னும் வருகின்ற காலங்களிலும் உங்களை போன்ற இளைஞர்கள் எழுச்சியுடன் எழுந்து வந்து ஒரு பொற்கால ஆட்சி இந்த தமிழ் மண்ணில் வருகின்ற அளவிற்கு அது நீங்கள் உங்களது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு பானசம் சுவாமி திருக்கோவில் 9ஆம் நாடார் மண்டகப்படி திருவிழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் கல்வி தந்தை அண்ணாச்சி ஜோதி மாணிக்கம் அவர்களுக்கும், நாடார்களின் எழுச்சி நாயகன் ஹரி நாடார் அவர்களுக்கும், ராமசாமி அண்ணன், எங்களுடைய அன்பு அண்ணன் ராமசாமி நாடார் அவர்களுக்கும், சோனி ஃபயர் ஒர்க்ஸ் ஹரிராம் நாடார் அவர்களுக்கும், டாப் டிவி ராஜா அண்ணன் அவர்களுக்கும், விஎஸ்பி அச்சுத நாடார் அண்ணாச்சி அவர்களுக்கும் மற்றும் தொழிலதிபர் மார்ட்டின் அண்ணன் அவர்களுக்கும் தலைமை நாடார் இளைஞரணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்லி நல்லாசிரியர் விருது வாங்கிய ஆசிரியர் காஷ்மீர் அவர்களுக்கு வழக்கறிஞர் ஹரி அவர்கள் இங்கு பொன்னாடை வழங்கி கௌரவிப்பார்கள். நல்லாசிரியர் விருது வாங்கிய ஆசிரியர் காஷ்மீர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் வழக்கறிஞர் ஹரி அவர்கள் இங்கு பொன்னாடை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்துக்கள் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நல்லாசிரியர் விருது வாங்கிய ஆசிரியர் காஷ்மீர் அவர்களுக்கு வழக்கறிஞர் ஹரி அவர்கள் இது பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.